ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ரன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் திரும்ப திரும்ப ஞான கர்ம சந்நியாசத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்லியிருக்கார். கடைசியாக பார்த்தோம், யார் ஒருத்தன் கர்மயோகத்தில் தன்னை இணைச்சிக்கிறானோ அவன் எப்படி படிப்படியாக ஆத்ம ஞான நிஷ்டனாக பிரம்மஜான நிஷ்டனாக விளங்குகிறான். குர்வன்னபி ந லிப்பியத்தே, அவன் செயல் புரிந்தாலும் அவன் அந்த செயல்களாலேயோ செயலின் விளைவுகளாலேயோ கொஞ்சம் கூட மனசில் பாதிப்பை உணர்றதில்லை, அது ஒன்றும் பண்ணுறதில்லை. இந்த ஞான கவச்சம் ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற அந்த ஞானமானது கவச்சமாக இருந்து கொண்டு அந்த கர்மத்தை பண்ணுறதுல ஏற்படுற விக்ஷேபமோ பலன்லால் ஏற்படுற விக்ஷேபமோ அவனுக்கு வர்றது கிடையாது அப்படிங்கிறதான் அர்த்தம். குர்வன்னப்பி ந லிப்பியத்தை சொல்லி முடித்தார். இந்த ஸ்லோகத்தை அதை விளக்கி சொல்கிறார். யுக்தகான்னு சொன்னால் இப்படி முழுமையாக தன்னை வைதிக மார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் சாதனைகளில் படிப்படியாக தன்னை இணைச்சி கொண்டவன் அர்த்தம். முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன், இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கை முறை ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன் இந்த தத்துவ ஞானத்தோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவன் சொல்லணும். இதை அவன் என்ன நினைக்கிறான்னா மன்யேத்தன்னா கருதுகிறான். என்ன கருதுகிறான்னா நைவ கிஞ்சித்து கரோமி இதி மன்யேத, நான் கொஞ்சம் கூட ஒரு காரியத்தையும் செய்யறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை. எப்படி நினைக்கிறானா இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். இது கடைசியில் இருக்கு. 2 ஸ்லோகத்தை சேர்த்து படிச்சிருக்கோம். ஏன்னா அந்த 2 ஸ்லோகத்தை சேர்த்து படித்தா தான் இதுக்கு அர்த்தம் சரியாக சொல்ல முடியும். இந்திரியங்கள்னா இந்திரிய விஷயங்களில் இருக்குது. ஏற்கனவே இதை 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். அது மாதிரி இங்கேயும் இந்திரியங்கள்லாம் இந்திரியங்கள் விஷயங்களில், சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் அது இன்டராக்ட் பண்ணுறது. நான் அதுக்கு சாட்சியாகத்தான் இருக்கேன், அகர்த்தா அபோக்தாவாக இருக்கேன் என்று மனசில் அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு இத்தி தாரையன்னு நன்றாக மனசில் வாங்கி கொண்டு அவன் என்ன பண்ணினாலும் சரி, பஷ்யன்னுன்னா பார்த்து கொண்டிருந்தாலும், ஸ்ருண்வன் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஸ்பிருஷன் அதாவது தொட்டு உணர்ந்து கொண்டிருந்தாலும், ஜிக்ரன் முகர்ந்து கொண்டிருந்தாலும், அஷ்னன் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும், கச்சன் நடந்து கொண்டிருந்தாலும், ஸ்வபன் படுத்து கொண்டிருந்தாலும், ஸ்வசன் மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும், பிரலபன் பேசி கொண்டிருந்தாலும், விசர்ஜன் மலஜலங்கள் அதெல்லாம் விசர்ஜனம் பண்ணி கொண்டிருந்தாலும், உன்மிஷன் நிமிஷன் கண்களை மூடியும் கண்களை திறந்திருந்தாலும், கண்களை மூடியிருந்தாலும் கண்களை திறந்திருந்தாலும், இத்தனை காரியங்கள் இது கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரங்கள், செயல்கள். அறிவு கருவிகளை கொண்டும் செயற்கருவிகளை கொண்டும் நாம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரு செயலையும் நான் செய்கிறேன் இல்லை என்று அவன் கருதுகிறான். இந்த மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ், இட் டசன்ட் மேட்டர்னு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஆகையினால இந்த உடம்பு மனசு இந்திரியங்கள் உலகப் பொருள்கள் எல்லாமே மாயிக்கம், அதாவது எல்லாம் குணங்கள் மயம். ஆகவே இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் ஈடுபடுறதுங்கிறது அதனுடைய ஸ்வபாவம்.
ஆனால் அதை தர்மத்தினால இவன் ஒழுங்குபடுத்தியிருக்கான், இந்திரியங்களை எல்லாம் நிகிரகமும் பண்ணியிருக்கான் அவன். அதனால அவனுக்கு தெரிகிறது அதோட விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நான் இதுக்கெல்லாம் சாட்சிபூதமான ஆத்ம சைத்தன்யமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் அவன் தெளிவாக இருக்கான் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இது ஜீவன் முக்தியினுடைய தன்மையை உபதேசிக்கிறது, ஜீவன் முக்தனுடைய மனநிலையை வர்ணித்திருக்கிறது. இந்த அளவில் இதுக்கு அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். தொடர்ந்து ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கறதுக்கு பகவான் நமக்கு தொடர்ந்து அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கட்டும். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்ரன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.